வணக்கம். இன்றைய செய்திகள். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் திமுகவில் இன்று முறைப்படி இணையும் விழா மதுரை மாவட்டம் திருமங்கலம் ராயபாளையத்தில் நடைபெறுகிறது. இதற்காக இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரைக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். அங்கு முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தலைமையில் முன்னாள் எம்பிக்கள் கோபாலகிருஷ்ணன், ரவீந்திரநாத், முன்னாள் எம்எல்ஏ ஐயப்பன் உள்ளிட்டோர் தனது தலைமையை ஏற்று தாய் கழகமான திமுகவில் இணையும் விழாவில் முதலமைச்சர் பங்கேற்பார் என்று திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜூலை 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை 45 நாட்கள் நடைபெற உள்ளதாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும். கடந்த 2011ஆம் ஆண்டிற்கு பிறகு 2021ஆம் ஆண்டில் நடத்தப்பட வேண்டிய கணக்கெடுப்பு கொரோனா காரணமாக தள்ளி போனது. அதன் பின் தற்போது இந்த ஆண்டு நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. தேசிய அளவில் ஏப்ரல் முதல் செப்டம்பருக்குள் முதற்கட்டமாகவும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி முதல் 2ஆம் கட்டமாகவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நடக்க உள்ளன. இதில் நாடு முழுவதும் 32 லட்சம் ஊழியர்கள் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் இப்பணிகளை வரும் ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை நடத்த அரசு முடிவு செய்துள்ளது. வீடு தோறும் வரும் கணக்கெடுப்பு ஊழியர்கள் அலைபேசி எண் முதல் வீடு, வாகனங்கள், வசதிகள் உட்பட அனைத்து விவரங்களையும் கேட்பர். இப்பணிகள் மொத்தம் 45 நாட்கள் நடைபெறவுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டசபை தொகுதிகளில் திமுக சார்பில் போட்டியிட 11,000க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனுக்கள் வழங்கியதில் அக்கட்சிக்கு 20 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலாகி உள்ளதாக கூறப்படுகிறது. சட்டசபை தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு விநியோகம் பிப்ரவரி 20ஆம் தேதி துவங்கியது. திமுக தலைமையகமான சென்னை அறிவாலயத்தில் மார்ச் 2ஆம் தேதி வரை பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்கள் பெறப்படும் என திமுக அறிவித்திருந்தது. விருப்ப மனு அளிப்போர் எண்ணிக்கை அதிகரித்ததால் அது மார்ச் 6ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. அதன்படி நேற்றுடன் விருப்ப மனுக்கள் விநியோகம் நிறைவு பெற்றது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளுக்கும் நேற்று மதியம் நிலவரப்படி 11,000 விருப்ப மனுக்கள் விற்கப்பட்டுள்ளன. ஒரு மனுவின் கட்டணம் 1000 ரூபாய். பூர்த்தி செய்த விண்ணப்ப கட்டணமாக பொது தொகுதிக்கு 25,000 ரூபாய், தனி தொகுதிக்கு 15,000 ரூபாய் என வசூலிக்கப்பட்டது. அந்த வகையில் 20 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலாகி உள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் திமுகவில் இணைந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போடிநாயக்கனூர் தொகுதிக்கும் அவரது மகன் ரவீந்திரநாத் ஆண்டிப்பட்டி தொகுதிக்கும் விருப்ப மனு அளித்தனர். திருவண்ணாமலை தொகுதியில் மீண்டும் போட்டியிட அமைச்சர் வேலு, கரூர் தொகுதிக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட ஏராளமான திமுகவினர் விருப்ப மனுக்கள் கொடுத்துள்ளனர். சீமை கருவேல மரங்களை அகற்ற தமிழக அரசு குழு அமைத்து பல ஆண்டுகள் ஆனாலும் அதில் கவனம் செலுத்தவில்லை, குழு அமைத்தும் நடவடிக்கை இல்லை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். இளைஞர்கள் மத்தியில் திரைப்பட மோகம் அதிகமாக இருப்பதற்கு ஆட்சியாளர்களே காரணம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். அத்துடன் சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவதில் உறுதியாக உள்ளது. திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்பதில் மாற்றமில்லை. என்னோடு யாரும் கூட்டணிக்கு வரமாட்டார்கள். ஓட்டுக்கு பணம் கொடுக்காத அரசியல் பண்பாட்டை ஏற்கும் கட்சிகள் வந்தால் மட்டுமே கூட்டணி பற்றி சிந்திக்க முடியும். காசு கொடுத்து பெறும் வெற்றி என்பது இழிவான அரசியல். தாவேக தலைவர் விஜய் கரூர் செல்லவில்லை என்றால் கூட்டம் கூடியிருக்காது, உயிரிழப்பும் நடந்திருக்காது. தற்போது கரூர் சம்பவத்திற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை என விஜய் கூறுவதை ஏற்க முடியாது. தெரியாமல் நடந்துவிட்டது, அதற்கு நானும் பொறுப்பாகிவிட்டேன் என மன்னிப்பு கேட்டிருந்தால் முடிந்திருக்கும். இன்றைய இளைஞர்களிடம் அரசியல் அறிவை விட திரைப்பட மோகம் அதிகமாக இருப்பதற்கு ஆட்சியாளர்களே காரணம் என்றும், கல்வி நிறுவனங்களில் அரசியல் பேச தடை விதித்துவிட்டு சினிமா நட்சத்திரங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பது சமூக சீர்கேடு என்றும், மாநில உரிமை பேசும் திமுக அந்த மாநில உரிமையை பறித்த காங்கிரசுடன் கூட்டணி வைத்துள்ளது என்றும் சீமான் பேசியுள்ளார். திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகிவிட்டாலும் கூட்டணியை இறுதி செய்வதற்கு முன் இரு கட்சிகளின் குழுவினர் பேசும்போது தேர்தல் நிதி தொடர்பாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது காங்கிரசின் தொகுதி பங்கீட்டு குழுவினரை அதிர்ச்சியடைய வைத்ததாக அக்கட்சி வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இது குறித்து காங்கிரஸ் வட்டாரத்தில் கூறும்போது,
காங்கிரஸ் ஒவ்வொரு தேர்தலுக்கும் தொகுதி பங்கீடு வாயிலாக குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தொகுதிகளை பெற்றாலும் அக்கட்சியின் தரப்பில் நிறுத்தப்படும் வேட்பாளர்களுக்கு தேவையான தேர்தல் செலவுகளை திமுக செய்வது வாடிக்கை. ஒரு காலத்தில் லட்சங்களில் செலவு செய்து வந்தவர்கள் கடந்த சில தேர்தல்களாக கோடிகளிலும் செலவு செய்கின்றனர். இந்த வகையில் வரும் சட்டசபை தேர்தலுக்கும் தங்கள் வேட்பாளர்களுக்காக திமுகவே செலவு செய்யும் என காங்கிரசார் நம்பிக்கையுடன் உள்ளனர். ஆனால் கடைசி நேரத்தில் தொகுதி எண்ணிக்கையில் காங்கிரஸ் காட்டிய கரார் திமுகவினருக்கு பிடிக்கவில்லை. அதனால் கடந்த தேர்தல்களைப் போல இம்முறை திமுக தாராளமாக பணத்தை செலவு செய்யுமா என தெரியவில்லை. காங்கிரஸ் தரப்பிலான தேர்தல் குழுவினரிடம் பேசும்போது திமுக தரப்பில் கடந்த தேர்தலைப் போல நிறைய செலவு செய்ய முடியாது, ஓரளவுக்குத்தான் செய்ய முடியும். அதனால் காங்கிரஸ் தரப்பில் பசை உள்ளோரை தேர்வு செய்து வேட்பாளராக நிறுத்துங்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லி உள்ளதாக கூறப்படுகிறது. ஈரான் போர் காரணமாக நாடு முழுவதும் சிலிண்டர் விலை உயர்வு கண்டுள்ளது. வீட்டு பயன்பாட்டு சிலிண்டர் 60 ரூபாயும் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் 115 ரூபாயும் உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வு நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது. புதிய விலையின்படி சென்னையில் வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர் 928 ரூபாய் 50 காசுகளுக்கும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் 2043 ரூபாய் 50 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆந்திராவில் 13 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார். இளம் வயதினரை பாதுகாக்க அவர் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாகவும், இதேபோல் கர்நாடகாவிலும் 16 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.